ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரோட்டுக்கடை காளான் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். 1/4 கிலோ முட்டைக்கோஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் காளான் சேர்த்துருக்கேன். கடைங்களில் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா 1 கிலோ முட்டைக்கோஸுக்கு 200 கிராம் காளான் தான் சேர்ப்பாங்க. காளான் வந்து சாப்பிட்றப்ப நமக்கு அவ்வளோவா கிடைக்காது. அதனால் நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து 1/4 கிலோ முட்டைக்கோஸுக்கு 200 கிராம் காளான் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸாக காளானை வெட்டிக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் 3 சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இல்லை 1 2 தட்டி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 7 பல் பூண்டு போட்டுக்கோங்க. 2 இன்ச்சுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் 3யும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. மொத்தம் வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கிடச்சிச்சு. இதில் வந்து இப்போ நான் 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்பூனில் கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பச்சை அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு வந்து அதில் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காட்டணுங்கிறதுக்காண்டி 200 கிராம் கடலை மாவு வந்து எடுத்துக்கோங்க. மைதா மாவு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பொடி எல்லாத்தையுமே நம்ம இப்போ முட்டைக்கோஸோடு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சமாக பிணைஞ்சு பாருங்கள். நமக்கு வந்து மாவு எதுவும் பத்தாத மாதிரி இருக்குது அப்படின்னீங்கனாக்கா மைதா மாவு கொஞ்சமும், அரிசி மாவு கொஞ்சம், கடலை மாவு கொஞ்சமும் 3மே சேர்த்துக்கிட்டு கூட நீங்கள் பஜ்ஜி மாவு பதம் வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். எடுத்து சும்மா பக்கோடா மாதிரி போடுற அளவுக்கு அந்த பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வந்து பிசைஞ்சுக்கோங்க. நான் போட்ட அளவு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நல்லா பக்கோடாவுக்கு நல்லா பொரிச்சு எடுக்கிற மாதிரி நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. போட்டோடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக வந்து நமக்கு வந்துருச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. இதை நம்ம இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு தண்ணி ஒன்று ரெடி பண்ணணும். இப்போ நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தாச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த திக்னஸ் கிடைக்கும். இல்லைன்னா மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் 2 ஸ்பூன். ஏதாவது ஒன்று கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. கேசரி பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக மட்டும்தான். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கேசரி பவுடர் சேர்த்திங்க அப்படின்னாக்கா கடையில் கொடுக்குற மாதிரி நல்லா ரெட் கலராக அழகாக இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அப்புறமா நம்ம காளான், முட்டைக்கோஸ் நல்லா பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் காளானை வந்து பொரிச்சு வச்சுருக்கிறத நல்லா சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கோங்க. தண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் திக்காகவும் இருக்குது பாருங்கள் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கவும். இப்போ வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அந்த தண்ணி வந்து இந்த முட்டைக்கோஸ் காளானோட வந்து நல்லா சேரணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வேக விட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சே குக் பண்ணுங்கள். சீக்கிரமாகவும் தண்ணி நமக்கு வற்றிடும். பாருங்கள், தண்ணிலாம் பாதி வற்றிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மட்டும் வற்றினா போதும்.
இப்போ இந்த பக்குவத்திலே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு ட்ரை ஆகும். கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான ரோட்டுக்கடை காளான் தயாராகிடுச்சு. இதுக்கு மேலே பொடிசாக வெட்டின பெரிய வெங்காயமும் கொஞ்சம் மல்லித்தலையும் தூவி நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். செம்மையாக இருந்துச்சு. கடையில் கொடுக்குற அதே டேஸ்ட்லேயே இருந்துச்சு. கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.